அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்ஜில இருந்து ஏசி வாங்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரிமோட்டை பார்த்துருப்பீங்க. எல்ஜி ஏசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபியூச்சர் எல்லாத்தையுமே இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி எப்படி எனேபிள் பண்றது, எந்த ஃபியூச்சரை எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்ஜி ஏசி ரிமோட்டை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஏர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு டைரெக்டாக ஏசியோட காற்று மேலே படுறது வந்து பிடிக்காது, ஒத்துக்காது, இல்லை கோல்டு வந்துடும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. குழந்தைங்க வயசானவங்களுக்கு கூட அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான மோடு தான் இது. இந்த மோடை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஏசியோட ஸ்விங் மோடு ரெண்டு டைரெக்ஷனில் தான் ஒர்க் ஆகும். ஒன்று இருக்கிறதுலே டாப் பொசிஷன், இன்னொன்று இருக்கிறதுலே லோவஸ்ட் பொசிஷன். இந்த மாதிரி ஆப்ரேட் ஆகுறதுனால ஏசியோட ஏர் ஃப்ளோ டைரெக்டாக உங்களோட ஃபேஸில் படுறதை அவாய்ட் பண்ணி ரூம்போட ஏதாச்சும் ஒரு மூலையில் ஏரை த்ரோ பண்ணி என்டையர் ரூம்பையும் இந்த மோடு மூலமாக உங்களுக்கு கூல் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது இருக்கக்கூடிய பட்டன் பவர் பட்டன் தான். அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏசி ஆன் ஆகும், அகைன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏசி ஆஃப் ஆகும். இதுதான் இதோட ஃபங்க்ஷன். அடுத்து இருக்கக்கூடிய பட்டன் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஏசியோட இன்டோர் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிரும். நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ் மட்டும் அந்த சேஞ்சஸ் அப்படி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆயிரும். இதுக்காக தான் இந்த பட்டனை கொடுத்துருக்காங்க. இதே பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா மியூட் மோடில் போயிடும். இந்த மாதிரி மியூட் மோடில் இருக்கும்போது நீங்கள் ரிமோட்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணும்போது வரக்கூடிய அந்த பீப் சவுண்ட் வந்து வராது. நீங்கள் அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த மியூட் மோடில் இருந்து நார்மல் மோடுக்கு வந்துடும். அடுத்து இருக்கக்கூடிய பட்டன் மோடு பட்டன். இந்த மோட் பட்டனில் 3 விதமான மோட்ஸ் இந்த ஏசியில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மோடு நார்மல் ஏசி மோட், செகண்ட் இருக்கக்கூடிய மோட் மான்சூன் மோட், அடுத்து இருக்கக்கூடிய மோடு ஃபேன் மோடு. இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஏசி மோடு எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய நார்மலான ஒரு மோடு தான். இதில் நீங்கள் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி கம்மி பண்ணி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏசி மோடில் உங்களால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது இருக்கக்கூடிய மோடுன்னு பார்த்தீங்கன்னா அது மான்சூன் மோடு. இந்த மோடு எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழை டைமில் இல்லை ஈரப்பதம் அதிகமான டைமில் நீங்கள் நார்மல் ஏசி மோடில் போடுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் இந்த மான்சூன் மோடில் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ரூம் டெம்பரேச்சரை பொறுத்து அந்த ரூமுக்கு எந்த அளவுக்கு கூலிங் கொடுக்கணுமோ அந்த கூலிங்கை மட்டுமே கொடுத்து எனர்ஜியை சேவ் பண்ணணும்னு சொல்லி எல்ஜி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப கூலிங் ஆன மாதிரியான ஃபீலிங்கும் இல்லாமல் பக்காவான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மான்சூன் மோடை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மோடு ஃபேன் மோடு. இந்த மோடை எனேபிள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எந்த விதமான கூலிங்கும் இருக்காது. ஆனால் அதுவே நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஏர் ஃப்ளோவை செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டைரெக்ஷனில் ஒரு டேபிள் ஃபேனில் இருந்து காற்று வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீலில் இந்த மோடு ஒர்க் ஆகும். இந்த ஃபேனோட ஸ்பீடை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபேன் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது அட்ஜஸ்ட் ஆகும். நீங்கள் ப்ரெஸ் பண்ண 5 லெவல்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக் மோடுக்கு போயிடும். அந்த ஆட்டோமேட்டிக் மோடில் போகும்போது இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். அதை உங்களால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 பட்டனுமே டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன் தான். மேலே இருக்கக்கூடிய பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். கீழே இருக்கக்கூடிய பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மோடுன்னு பார்த்தீங்கன்னா 6-in-1 ஏசி +4ன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சில ஏசியில் 4-in-1 5-in-1லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏசி வாங்கும்போது கன்வெர்ட்டபுள்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசின்னு சொல்லிட்டு ஒரு மோடுக்கு போகும். இதை ஏசி மோடுன்னு சொல்கிறத விட ஏஐ கன்வெர்ட்டபுள் மோடுன்னு சொல்லிட்டு தான் எல்ஜி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மோடு ஒரு ஆட்டோமேட்டிக்கான மோடு. இந்த மோடை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமாக உங்களோட ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு கூலிங்கை உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கான கூலிங்கை கொடுத்து எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்காக இந்த மோடை இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் உங்களோட ஃபேன் ஸ்பீடாக இருக்கட்டும், டெம்பரேச்சராக இருக்கட்டும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுக்காக தான் இதை வந்து ஏஐ கன்வெர்ட்டபுள் மோடுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பட்டனை நீங்கள் செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது 80ன்னு சொல்லி காமிக்கும். இந்த மாதிரி காமிச்சிது அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 டன் ஏசி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது அதோட ஃபுல் கெப்பாசிட்டியிலிருந்து கம்மி பண்ணிவிட்டு 80% 1.2 டன்னில் ஒர்க் ஆகும். அதுவே நீங்கள் செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 60%ன்னு காமிக்கும். இந்த மாதிரி காமிச்சிதுன்னா 1.5 டன் ஏசியை உங்களால் 0.9 டன்னில் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். திரும்பவும் ப்ரெஸ் பண்ணும்போது 40%ன்னு சொல்லி காமிக்கும்.
1.5 டன் ஏசியை 1/2 டன்னாக கன்வெர்ட் பண்ணியும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தான் இவங்க கன்வெர்டபிள் டைப் ஏசின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பட்டனை யூஸ் பண்ணி விராட் மோடையும் டயட் மோடையும் உங்களால் எனேபிள் பண்ணிக்க முடியும். விராட் மோட் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ஹையஸ்ட் கூலிங்கை கொடுக்கறதுக்கு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு மோடு. இந்த மோடில் நீங்கள் உங்களோட ஏசியை ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக அதோட ஃபுல் கெப்பாசிட்டியில் உங்களால் ரன் பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரி ரன் ஆகுறதுனால கரண்ட் பில்லும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகவே வரும். உங்களோட ரூமை ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணணும், நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற டைமில் மட்டும் இந்த மோடில் போட்டு ஆப்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த மோட்லேயே ஆப்ரேட் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. இந்த பட்டனை திரும்பவும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக விராட் மோடுக்கு அப்படியே ஆப்போசிட்டான டயட் மோடுக்கு போயிடும். இந்த டயட் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமாக உங்களோட ஏசி அதோட 100% பவரில் இருந்து வெறும் 19% ஆஃப் பவரை மட்டும் தான் கன்சியூம் பண்ணும். இந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறதுனால அது எடுத்துக்கக்கூடிய வாட்ஸும் ரொம்பவே கம்மியாகும். அதுக்கேற்ற மாதிரி ரூம்போ ரொம்பவே ஸ்லோவாக தான் கூலாகும். இந்த மோடை நீங்கள் நைட் டைம் அப்படி இல்லைனா ரொம்ப ஜென்டிலாக எனக்கு கூல் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியான டைமில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் இந்த மோடை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கூலிங் கிடைக்காது. ஆனால் எனர்ஜி ரொம்பவே சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்ஜி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்விங் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ஸ்விங் அப்படிங்கிறது எல்லா ஏசிக்குமே இருக்கும். இன்னொரு ஸ்விங் அதாவது வெர்டிகல் ஸ்விங் வந்து இப்போதைக்கு 5 ஸ்டார் ஏசியில் மட்டும்தான் எல்ஜியிலேருந்து கொடுக்குறாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய 3 ஸ்டார் ஏசியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பட்டன் இருந்தாலும் அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. ரிமோட் எல்லாமே ஒன்று அப்படிங்கிறதுனால இவங்க இந்த பட்டனை இந்த ஏசிக்குமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக எந்த சேஞ்சஸும் நடக்காது. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்விங் பட்டனை பார்க்கலாம். இந்த பட்டனை நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு வரும். அகைன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த பொசிஷனுக்கு போகும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த பொசிஷனுக்கு போகும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக காமிக்கும். இந்த மாதிரி காமிச்சதுன்னா ஏசி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரும். அதாவது மேலேயும் கீழேயும் அப்படியே போயிட்டு வரும். நீங்கள் இங்கே பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்விங்கும் இதே தான் பண்ணும். உங்களோட ஏசியில் வெர்டிக்கல் ஸ்விங்குக்கான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ஏசி இந்த மாதிரி ஏர் ஃப்ளோவோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் ரூமோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத உங்களோட ஏசியோட ரிமோட்டில் உங்களால் பார்த்துக்க முடியும். இதே ரூம் டெம்பரேச்சர் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டயக்னசிஸ் மோடுக்கு போயிடும். இந்த மோடு எனேபிள் ஆகிருக்கும்போது உங்களோட மொபைலில் எல்ஜி திங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஏசியையும் அதையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஏசியில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த ஆப்பில் காமிச்சிரும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பட்டன் சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஸ்லீப் பட்டன். இந்த பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் ஸ்லீப் டைமை இந்த ஆரோ பட்டன்ஸை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை செட் பண்ணுறதுக்கு செட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா செட் ஆயிரும். கேன்சல் பண்ணுறதுக்கு ஸ்லீப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேன்சல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பட்டன் சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன் பட்டன். இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ஏசியோட ஆட்டோ க்ளீன் ஃபியூச்சரை எனேபிள் பண்ண முடியும். இந்த ஃபியூச்சர் எனேபிள் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஏசியை ஆஃப் பண்ணாலும் அது ஆஃப் ஆகாது. அதுக்கு பதிலாக உங்களோட ஏசியில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய பேக்டீரியாவாக இருக்கட்டும், மாய்ஸ்டர் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஃபியூச்சரை டிசைன் பண்ணியிருக்கிறதா எல்ஜி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைமர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் டைமை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆரோ பட்டன்ஸை யூஸ் பண்ணி ஆஃப் டைம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டைமர் பட்டனை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஆஃப் டைமையும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை செட் பண்ணுறதுக்கு செட் பட்டன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட் ஆயிரும். இப்படி செட் ஆனதுக்கப்புறமா இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் டைமரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் டைமா ஆஃப் டைமா அப்படிங்கிறத கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கேன்சல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆயிரும். எல்ஜி ஏசியோட ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீசெட் பட்டன். இந்த ஹோலில் ஒரு சிம் எஜெக்டரையோ இல்லை சேஃப்டி பின்னையோ வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா உங்களோட ஏசி ரிமோட் ரீசெட் ஆயிரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி செட் பண்ணி வச்சுருந்த எல்லா செட்டிங்குமே ரீசெட் ஆகி ஃபஸ்ட்டு ரிமோட்டை ஆன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும். நீங்கள் டைமை ரீசெட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே இந்த ரீசெட் பட்டனை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். இத்தனை மோடு இருக்கிறதுனால ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. எந்த மோடில் வைக்கிறது அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க, அப்படி இல்லைனா உங்களோட ரூம்பை நீங்கள் டக்குன்னு கூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் விராட் மோடில் போட்டுருங்க. இந்த மோடில் நீங்கள் போடுறது மூலமாக உங்களோட ரூம் டக்குன்னு கூல் ஆயிரும். அப்படி கூல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மோட்லேயே நீங்கள் போட்டு ஆப்ரேட் பண்ணிங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக வரும். அதனால் நார்மல் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறது பெட்டர்.
இதை தவிர்த்து பெரும்பாலான சுச்சுவேஷனுக்கு உங்கள் ரிமோட்டில் இருக்கக்கூடிய 6-in-1 ஏசி அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய ஏஐ கன்வெர்ட்டபிள் மோடே போதுமான அளவுக்கு கூலிங்கை உங்களுக்கு கொடுத்துரும். அதில் வரக்கூடிய கூலிங் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, பத்தலை அப்படின்னா அப்போ மட்டும் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் எல்ஜி ஏசி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இல்லாமல் அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா பல பேரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.